என்ன பாய், அஸ்ஸலாமு அலைக்கும், எப்படி இருக்கீங்க? வலைக்கும் சலாம். உட்காருங்க பாய். அப்புறம் ஆ என்ன செய்தி? விஷயம் தெரியுமா பாய்? என்ன நேற்று பாய்? இவன் இருக்கான் தெரியுமா, நம்ம சமீர். ஆமா வீட்டுல எல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சாமா. பாய் பாய் பாய், நிப்பாட்டுங்க பாய். பாய் நீங்க இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. மத்தவங்க நம்ம அந்த விஷயத்தை பத்தி பேசாம இருந்தோம்னாலே நமக்கு ஒரு நாளைக்கு பொழப்பே ஓட மாட்டேங்குது. இஸ்லாத்துல பிறருடைய விஷயங்களை பத்தி பேசுறது தடுக்கப்பட்டிருக்கு. அதாவது உங்கள் சகோதரர் உங்களுடன் இருக்கும் பொழுது எதை பேசினாலும் அவர் விரும்ப மாட்டாரோ அதை அவர் இல்லாத போது பேசுறது ஹராம். அதாவது புறம் பேசுறது தடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னொன்னு, அங்க என்ன நடந்தது நடக்கலன்னு நமக்கு தெரியாது. நம்ம ஏன்னா அங்க இல்ல. நம்ம காதுல கேள்விப்படுற விஷயத்த நம்ம பேசுறோம். அப்படி நம்ம பேசக்கூடிய விஷயம் உண்மையான விஷயமா இல்லை அப்படின்னு சொன்னா அது அவதூறு பாய். இது ரெண்டுத்துக்கும் மறுமையில தண்டனை இருக்கு. யாரு பாய் இப்ப அதெல்லாம் பேசாம இருக்கிறா? 4 பெண்கள் சேர்ந்தாலே அந்த வீட்டுல அது நடந்துச்சு, இந்த வீட்டுல இது நடந்துச்சு, நாடகத்துல அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா, அவ இப்படி பண்ணா இப்படி இது பண்ணா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இந்த மாதிரி நடக்காம இருக்குதா? இந்த உலகத்துல இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே இப்படி இருக்கிறாங்களா? நீங்க சொல்றது ஒரு விதத்துல கரெக்ட் தான். இப்பெல்லாம் பெண்கள் மட்டும் கிடையாது, ஆண்களுமே நிறைய பேர் பள்ளியில தொழுகை முடிச்சிட்டாலும் சரி, அவங்க போற எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ற இடத்துல இல்ல 4 பேர் கூட்டினாலே அவங்க பேசுற முதல் விஷயம் அவங்க சகோதர வட்டத்துக்குள்ளேயோ இல்ல அவங்களுடைய மத்த குடும்பத்துல என்ன நடக்குதோ அதான் பகிர்ந்துக்கிறாங்க. ஆனா சமுதாயத்துல நிறைய பேரு பெண்களும் ஆண்களும் சரி இன்னைக்கு அதை நோக்கிதான் போயிட்டு இருக்காங்க. ஆனா நீங்கள் உங்க சகோதர பத்தி புறம் பேசுறது அவங்களுடைய கரியை சாப்பிடுவதற்கு சமம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு அருவருப்பான விஷயம். ஆனா அதை மக்கள் சர்வசாதாரணமா செஞ்சுட்டு இருக்காங்களே பாய். அப்ப இப்படி போயிட்டு இருந்தா இதுக்கு ஒரு தீர்வே கிடைக்காதா பாய்? அப்படி இல்ல, நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, மக்கள் நிறைய பேருக்கு இந்த மாதிரி புறம் அப்படின்ற ஒரு விஷயம் பேசக்கூடாது அப்படின்னு தெரியாம சிலர் பேசுறாங்க. தெரிஞ்சுமே பேசுறாங்கல்ல, அவங்கள நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அது அவங்களுக்கும் அல்லாஹ்க்கும் இடையே உள்ள விஷயம். தெரியாத எவ்வளவோ பாமர மக்களோ தெரியாத மக்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அதாவது அவங்க பேசுறது புறம் இல்ல அவங்க பேசுறது அவதூறுனே தெரியாம பேசிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா, உலகத்துல எங்கேயோ நடக்கிற விஷயத்த நம்ம எல்லாம் கிளாஸ் ரூம்ல உட்காந்து பேசுறது இல்லையா? அங்க அது ஆச்சா இங்க இது போச்சா அப்படின்னு சொல்லி அது நமக்கு தெரியுமா? நடக்கக்கூடிய விஷயங்கள் நியூஸ்ல வர எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம அதை பத்தி பேசுறோம், விமர்சனம் பண்றோம், புறம் பேசுறோம், அவதூறு பேசுறோம். இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொன்னா, தெரியாத மக்கள் கிட்ட இஸ்லாத்தை இந்த மாதிரி பேசக்கூடாது, பிறருடைய மானபங்கம் படுத்தும் விஷயங்களை பேசக்கூடாது, பிறர் மானபங்கம் விஷயங்களை பகிரக்கூடாது அப்படின்ட்டு அவங்களுக்கு புரியுற மாதிரி தன்மையா அன்பான முறையில் எடுத்து சொன்னா அவங்களே புரிஞ்சுக்குவாங்க பை. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் அதே மாதிரி உங்கள்ட்ட யாராச்சும் பேச வந்தா நீங்க இதுல இருந்து தவிர்த்துக்கோங்க. அதுல இருந்து தவிர்றது மூலம் உங்களுக்கு அந்த பாவம் கிடைக்காது. உங்கள்ட்ட பேச வராருல அவருக்கும் அந்த பாவம் இல்லாம போயிடும். இன்ஷா அல்லாஹ் அப்படியே செஞ்சுக்கலாம் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.